ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்டர்டே மேட்சை ரகானே வந்து 33 ரன் அடிப்பார்னு சொல்லியிருந்தேன். 29 ரன் அடிச்சார். கரெக்டாக ஒரு 4 அடிப்பார்னு எதிர்பார்த்து அவுட் ஆயிட்டாரு. பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருந்தோம். பட் ருத்ராஜ் கேக்வாடை பொறுத்த வரைக்கும் நான் வீடியோ சொல்லிட்டு போயிட்டேன். நான் வந்து இவ்வளோ ரிஸ்க் எடுத்து டீம் போகிறேன். நான் என்னோட டீமை பொறுத்த வரைக்கும் ஃப்ளாப் ஆகும்னா அது ருத்ராஜ் கேக்வாட் அடிச்சா ஃப்ளாப் ஆயிரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அது என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, வருஷம் வருஷம் ஐபிஎல் வந்து ஒரு விஷயம் நடக்குதுங்க. அது என்னன்னா, ஒரே ஒரு பிளேயரு தொடர்ந்து 3 டைம் வந்து எம்விபி வாங்குவாருங்க. லாஸ்ட் இயர் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். கேமரான் கிரீன் வந்து 3 டைம் வந்து அவரே வந்து எம்விபி வாங்கியிருப்பாரு. ஸோ அதே போல் இந்த வருஷம் நடந்துருமோன்னு நினச்சா அதே மாதிரி நடந்துருச்சு. பரவாயில்ல விடுங்க. எப்பயுமே நம்ம ஒரே ஒரு மைண்ட் செட்டில் போவோம். அது என்னைக்கு வின்னிங் கொடுக்குதோ அன்றைக்கி நம்ம வின்னிங் எடுத்துக்கலாம். ஓகேவா? அதே போல் நான் சொல்லியிருந்தேன், ரெல்லி ரோசோ சொல்லியிருந்தேன், ராகுல் சக்கரை சொல்லியிருந்தேன், சர்துல் தாக்கர் கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் ட்ரீம் டீம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஆல்ரவுண்டர் சாம் கரன் மட்டும் எடுத்துக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். சில பேர்லாம் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக போகிறவங்களாம் வந்து ரவீந்திர ஜடேஜா எடுத்து வச்சுன்னு வைஸ் கேப்லாம் ட்ரை பண்ணியிருந்தாங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா ப்ரோ, இப்போ ஒரு டைம் 2 டைம் வந்து ஆப்போசிட்டாக போடலாம். அதுக்குன்னு எல்லா டைமும் ஆப்போசிட்டாகவே ட்ரை பண்ணால் அது நமக்குன்னு ஒரு நாள் வரும்ல. சரி வாங்க, இன்னைக்கு மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். இன்னைக்கு மேட்சுக்கான கீ பிளேயர் யாருன்னா யஸ்வந்தர் சகல் தான். 300வது T20 விளையாடுறாருங்க. சரிங்களா? இவர் வந்து ஓவராலாக T20யில் மட்டுமே 349 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜஸ்ட் ஒரே ஒரு விக்கெட் எடுத்தால் போதும் 350 விக்கெட்டுகளை ரீச் பண்ணுவார். ஸோ ஸ்பெஷல் டே பிளேயர் அப்படின்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் யஸ்வந்தர் சகல் தான். ரொம்ப ரொம்ப மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மேட்ச்லாம் ட்ரீம் டீம் வரல, 41 ரன்னுக்கு பக்கம் போட்டு கொடுத்தாரு 4 ஓவர் போட்டு. அதே போல் லாஸ்ட்டாக விளையாடின 6 மேட்ச்சில் நான் சொல்லிட்டேன் சகல்லாம் வந்து ட்ரீம் டீம் வர மாட்டாருன்னு சொல்லிட்டு. நம்ம யூஸர்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் யஸ்வந்தர் சகல் வந்து மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் வைஸ் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யார் அப்படின்றத நோட் பண்ணிக்கலாம் வாங்க. ஃபேண்டசி டாப் பிக்ஸில் இருக்கக்கூடிய இந்த பிளேயரில் யாருன்னா திராவிட் செட்டு, சாம்சன் 2 பேர் இருக்காருங்க. இந்த 2 பிளேயரில் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு மேட்ச்சில் வந்து யார் ஃப்ளாப் ஆவாங்க அப்படின்னு என்னோட கெஸிங்கில் சஞ்சு சாம்சன் வந்து ஃப்ளாப் ஆயிடுவாங்க. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக 5 மேட்ச் வந்து ஃபேண்டசி டாப் பிக்ஸில் டாப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்து ட்ரீம் டீம் வந்திருக்காங்க. இது 6வது மேட்ச். கண்டிப்பாக வந்து ட்ரீம் டீம் வரமாட்டார். சஞ்சு சாம்சன் எடுக்காதீங்க. யூனிவர்சல் கேப்டனாக வந்து திராவிட் செட் இருக்காரு, வைஸ் கேப்டனாக சஞ்சு சாம்சன் இருக்காரு, அதே போல் டச்சில் இருக்காரு, இந்தியன் டீம் ஸ்குவாடில் இருக்காரு, ஹெட் ஆவரேஜ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாதீங்க. சஞ்சு சாம்சன் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ட்ரீம் டீம் வரமாட்டார். நான் ட்ராப் பண்ணிடுறேன். அடுத்த பிளேயர்னு பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா ட்ராப் பண்ணிடுறேன். என்னென்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஃபார்ம் வந்து 4ஆக இருக்குதுங்க. அதே போல் ஹெட் ஆவரேஜும் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. ஆர்ஆர் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி டாஸ் வின் பண்ணாங்க, பவுலிங் ஃபஸ்ட் எடுப்பாங்க. எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் இவங்க 2 மேட்சாக வந்து சேசிங்கில் போய் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு தான் எடுப்பாங்க. அதனால் ஆர்ஆருடைய நியூ பாலில் வந்து ட்ரெண்ட் போல்ட் வந்து பவுல் பண்ணுவார். அவருடைய ஸ்பீடுக்குலாம் வந்து அபிஷேக் சர்மா வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் அவர் நின்று விளையாடுறது. அதே போல் மோஸ்ட்லி இவர் ரன் அடித்தார்னா ஒரு 10லேருந்து ஒரு 15 ரன்னுக்குள்ளே அடிப்பார். 10 ரன் அடித்தா இவருக்கு ஒரு ரெக்கார்டு இருக்குதுங்க. மேபி அந்த ரெக்கார்டு மட்டும் ரீச் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு 10 ரன் அடித்தா போதும் 2500 ரன்னை வந்து ரீச் பண்ணுவார். பட் நாம் வந்து எப்பயுமே கொடுக்குறது பேட்டர்ன் 4 தான் கொடுப்போம். எஸ்டர்டே மேட்ச் கூட பேட்டர்ன் 4 தான் வந்து கிளிக் ஆயிருந்துச்சு. செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அடுத்து நான் யாரெல்லாம் பிக் பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். ஜாஸ் பட்லர், கிளாசன், திராவிட் செட்டு, ஜெய்ஸ்வால் 4 பேர் எடுத்துக்கிறேன். என்ன ரீசனுக்காக எடுக்கிறேன்னு சொல்லிடுறேன். ஜாஸ் பட்லரை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்கார்டு இருக்குதுங்க. என்ன ரீசன்னா 11,465 ரன் அடிச்சிருக்காருங்க. ஓவரால் T20யில் மட்டுமே ஜஸ்ட் ஒரு 35 ரன் அடித்தா போதும் 11,500 ரன் வந்து ரீச் பண்ணுவார். பெரிய ரெக்கார்டு இருக்குதுங்க இவருக்கு. நான் பிக் பண்ணிக்கிறேன். அடுத்து ஹென்ரி கிளாசனை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரே ஒரு 4 4 அடித்தா போதும் 50 4 வந்து ரீச் பண்ணுவார். அதே போல் எஸ்ஆர்ஜியோட டாப் ஆர்டர் காலியானவரும் கிளாஸில் வந்து மஸ்ட்டாக விளையாடுறாரு. அதனால் நம்ம கிளாஸ்னு பிக் பண்ணிக்கலாம். அடுத்த பிளேயர் வந்து திராவிட் செட்டு. ஃபேண்டசி டாபிக்ஸில் கிளாஸ் நம்ம சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணுறதப்ப திராவிட் செட்டை மஸ்ட்டாக வச்சாகணும். ஏன்னா யூனிவர்சல் சிவிசி 2மே ட்ராப் பண்ணால் அது மிகப்பெரிய அடியாகிற டீமு. திராவிட் செட்டு வந்து மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக திராவிட் செட்டு வந்து அடிப்பார். மிஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. கண்டிப்பாக டீமில் எடுத்துக்கோங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை பொறுத்த வரைக்கும் இவருக்கும் ஒரு ரெக்கார்டு இருக்குதுங்க. ஓவராலாக வந்து 1421 ரன் அடிச்சிருக்காருங்க ஐபிஎல்லில் மட்டுமே. ஜஸ்ட் ஒரு 79 ரன் அடித்தா போதும் 1500 ரன் ரீச் பண்ணுவார். 79 ரன்னுலாம் அடிக்க கூட தேவையில்லைங்க. ஜஸ்ட் ஒரு 30 ரன் 40 ரன் அடித்தா கூட ட்ரீம் டீம் வந்துடுவார். அதனால் மஸ்ட்டாக பிக் பண்ணிக்கோங்க. நாம் எப்பவுமே சூஸ் பண்ணுற பேட்டர்ன் தான் 4 பேர். மஸ்ட்டாக வந்து 4 பேரும் பிக் பண்ணிக்கலாம். நாம் இந்த 4 பேர் தான் கொண்டு போகிறேன். உங்களுக்கு யாராச்சும் பிளேயர் வேணும்னா நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்ம எப்பவுமே சொல்கிறது தான், பார்க்க எல்லாமே பக்காவான மாதிரி இருப்பாங்க. 6க்கு 6மே கொண்டு போகாதீங்க, அது வேஸ்ட் ஆயிரும். அதே போல் கம்பல்சரியாக இந்த 6 பேரில் 2 பேர் ட்ரீம் டீம் வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிக் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான் மேட்ச்சை மாற்றுவாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து கவனமாக பிக் பண்ணிக்கோங்க. அதே போல் லோ பிக்கில் பார்த்தீங்கன்னா இந்த 6 பேர் இருக்காங்க. இந்த 6 பேரில் யார் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் நான் சொல்லிடுறேன்.
ஜெயதேவ் உனத்கட்டை பொறுத்த வரைக்கும் 99 விக்கெட் எடுத்திருக்காங்க ஓவரால் T20s மட்டுமே. ஜஸ்ட் ஒரே ஒரு விக்கெட் எடுத்தால் போதும், 100 விக்கெட் வந்து எடுத்துருவாரு. மேபி இந்த மேட்ச் அந்த ஒரு விக்கெட் எடுப்பார் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இவரை வேணா ட்ரை பண்ணி பாருங்க. புவனேஸ்வர் குமாரை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சனை வந்து 3 டைம் அவுட் எடுத்திருக்காரு ஹெட். வேணும்னா உனத்கட்டு வேணாம்னா நீங்கள் வந்து புவி ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த பிளேயர் வந்து நான் வந்து சஞ்சு சாம்சனை ட்ராப் பண்ணுறதுனால, லாஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் சஞ்சு சாம்சன் வந்து 50+ ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. டி ஜோரலும் வந்து 50+ ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ அதனால நம்ம சாம்சனை ட்ராப் பண்ணுறப்ப கட்டாயம் நம்ம ஜொரல் எடுத்தே ஆகணும் அந்த டீமில். ஜொரல் என்னோட டீமில் வந்து கண்டிப்பாக இவர் இருப்பார். ஸோ இந்த 3 பேரை ட்ரை பண்ணி பாருங்கள். வேணும்னா ஹெட்மயரை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 ரன் அடிப்பாருங்க, அவள் தான் பேட்டிங் கிடைச்சா. ஏன்னா வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கிறதுல. அப்துல் சமாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹார்ட் ஹீட்டர். இந்த மாதிரி பிளேயர்ஸில் வந்து வாய்ப்பு கிடைச்சும் சரியாக பயன்படுத்திக்கல. நான் இந்த 3 பேரில் ஒரு 2 பேரை வந்து பிக் பண்ணி பார்க்குறேன் இந்த மேட்ச்சுக்கு. உங்களுக்கு வேணும்னா இதில் யாராச்சும் ஒரு பிளேயரை ட்ரை பண்ணுறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவரால் பர்சன்டேஜில் இருக்கக்கூடிய இந்த 11 பிளேயர்ஸில் என்னோட ஒப்பீனியனில் நான் யாரெல்லாம் ட்ரா பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். பேட் கமின்ஸ் வந்து ட்ரா பண்ணுறேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பேட் கமின்ஸ் வந்து இதே மந்த்து மே 8 வந்து ஒரு பர்த்டே வருதுங்க. மேபி அடுத்த மேட்ச் தான் ட்ரீம் டீம் வரும்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் நம்மளுக்கு. அதே போல் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவாக இருக்குதுங்க. என்னோட ஒப்பீனியனில் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டீம் எடுக்கிறதும் எடுக்காதும் உங்கள் விருப்பம் தான். நான் வந்து யார் யார் மேலே ரிஸ்க் இருக்குன்னா, அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், பேட் கமின்ஸ் 3 பேரும் ட்ரா பண்ணிடுறேன். போல்ட்டு, சகல், மார்க்ரம், ரியான் பராக் வந்து 2 மேட்ச் ட்ரீம் டீம் வரல, பிக் பண்ணிக்கலாம். நாம் வந்து டி ஜோரல் வரைக்கும் நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ மிடில் ஆர்டரில் வந்து பராக் தான் விளையாடுவார். ஸோ அதனால் ஜெய்ஸ்வால், பட்லர், கிளாசன், டிராவிட் 3 பேர் மேலே தான் ரிஸ்க் எடுத்திருக்கேன். 3 பேர் லோ பிக் பண்ணி வச்சு கிராண்ட் லீக் வின் பண்ணியிருக்காங்க. அதே போல் நம்ம சேனலுக்கு வந்து தொடர்ந்து மறக்காமல் சப்போர்ட் பண்ணியிருந்தேன் நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து முக்கியமான மேட்சுங்க. கிராண்ட் லீக் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்லி சகல் வந்து கேப்டனாக ட்ரை பண்ணுறது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும். சகல் பிடிக்காதுங்க, ஒரு வைஸ் கேப்டனாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் யார்கர் நட்ராஜன், இவர் நம்ம ஊருக்காரரு. இவர் வந்து ஓவரால் 98 விக்கெட் எடுத்திருக்காருங்க T20s மட்டுமே. ஜஸ்ட் ஒரு 2 விக்கெட் எடுத்தால் போதும், 100 விக்கெட் ரீச் பண்ணுவார். இவரை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மோஸ்ட்லி டெத் ஓவர்ஸ் எல்லாமே இவர் தான் பவுல் பண்ணுறாரு. நட்ராஜன் வந்து பிக் பண்ணிக்காங்க, நல்ல ஒரு பெட்டர் பிக்கிங்காக இருப்பார். நாம் சொன்ன பிளேயர்ஸில் வந்து கவர் பண்ணாத ஏரியா எதுனா இந்த 6 பக்கம் வந்து டெத் பவுலர்ஸ் வந்து மிஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் ஒரு ஆவேஸ்கானு இல்லைன்னா புவி, இந்த 2 பிளேயரில் யாராச்சும் ஒரு பிளேயர் உள்ளே வந்தால் நம்ம டீம் அடி வாங்கும். மற்றபடி எல்லா பிளேயர்ஸுமே நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோம். நல்லா டீம் மேக் பண்ணுங்கள். எப்பயுமே உங்கள் ஒப்பீனியனில் டீம் மேக் பண்ணுங்கள். அதே போல் யாருமே வந்து ப்ரைம் பக்கம் போகாதீங்க. ஏன்னா பல முறை நம்ம சொல்லியிருக்கோம், இந்த 2, 3, 4, 5 இதில் ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன் வந்து எல்லா மேட்சும் கிளிக் ஆகும். அந்த பேட்டர்னு கரெக்டாக பிடிச்சிங்கன்னா அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து எந்த பணத்தையும் நோக்கி போக தேவையில்ல, அந்த பணம் உங்களை நோக்கி வரும். ஸோ நல்லா டீம் மேக் பண்ணுங்கள். வீடியோ பற்றிய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஸ்டாட்ஸ் வேணும்னா சொல்லிக்கோங்க. அதே போல் மார்க்ரம் பிக் பண்ணதுக்கான ரீசன் வந்து நான் விட்டுட்டேன். மார்க்ரம் பொறுத்த வரைக்குங்க ஜஸ்ட் ஒரு 26 ரன் அடித்தா போதும், 1000 ரன்னை வந்து ரீச் பண்ணுவார். அந்த ரெக்கார்டு வந்து இவர் இன்னைக்கு பிரேக் பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்ரம் வந்து பிக் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். நான் வந்து இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ராஜஸ்தான் ராயல்ஸை வின் பண்ணுவார்னு சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.